கல்வி முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும். மாணவ மாணவியர் மிகச் சிறப்பானது ஒரு கல்வி முன்னேற்றம் காண்பார்கள். உயர்கல்விக்கான வாய்ப்பு மிக சுலபமாக கிடைக்கும். அதிக நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. மிதுன ராசிக்கு இது ஒரு மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மிதுன ராசியில்தான் திருவாதிரை நட்சத்திரம் வருகிறது. மிதுன ராசிக்காரர்கள் நடராஜ பெருமானை அதிகம் வணங்க வேண்டும். முடிந்த போதெல்லாம் சிதம்பரம் சென்று நடராஜரை வணங்க வேண்டும். சிதம்பரத்திற்கு போய் வணங்க முடியவில்லை என்றால் மற்ற சபைகளுக்கு போகலாம். மொத்தம் 5 ஊர்களை சபை என்று சொல்வார்கள். நடராஜ சபை 5 ஊர்கள்: சிதம்பரம், மதுரை, திருநெல்வேலி, திருக்குற்றாலம், திருவாலங்காடு. திருவள்ளூருக்கும் திருத்தணிக்கும் இடையில் இருக்கிறது அந்த திருவாலங்காடு. இந்த 5ம் நடராஜ சபைகள். நடராஜர் வழிபாடு செய்ய வேண்டிய நாள் இன்றைய தினம். மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு ஏதேனும் ஒரு கோவிலுக்கு சென்று நடராஜ பெருமானை வழிபட வேண்டும். சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானம் உண்டா? இந்த சபாபதிக்கு இணையாக வேறு யாரை சொல்ல முடியும்? சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானமாகுமா? அற்புதமான அந்த சபாபதி வழிபாடு, நடராஜ பெருமானை வழிபட வேண்டிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. இன்றைய தினம் நீங்கள் செய்கின்ற முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். ராசியிலேயே சந்திரன் அமர்ந்திருக்கின்ற ஒரு மிகச்சிறப்பான ஒரு நல்ல நாள். ராசியில் சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே மிகப்பெரிய ஒரு பொருளாதார வளர்ச்சி உங்களுக்கு ஏற்படும். உங்களுடைய பொருளாதார நிலையிலே ஏற்படும் வளர்ச்சியை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள். காண்பது கனவா இல்லை நனவா என்று கிள்ளி பார்த்து கொள்ள வேண்டும். அவ்வளவு ஒரு பெரிய ஒரு தொகை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மிகப்பெரிய ஒரு செல்வச் செழிப்பு ஏற்படும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். உத்தியோகத்தில், தொழிலில், வியாபாரத்தில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம், மிகப்பெரிய ஒரு திருப்தி, மகிழ்ச்சி அனைத்தும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும். நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். கடக ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். களத்திரகாரகனாகிய சுக்கிரனோடு ராசி அதிபதி இணைந்திருக்கிறது. அதிலும் 12ஆம் இடமாகிய அயன சயன ஸ்தானத்திலே. ஆகவே குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். 12ஆம் இடத்திலே சந்திரன் சுக்கிரன் சேர்ந்தவர்களெல்லாம் குடும்ப வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். பொதுவாகவே லக்னத்திற்கு 12ஆம் இடத்துல சந்திரன் சுக்கிரன் சேர்ந்திருந்தால் அவங்களுக்கு ஃபேமிலி லைஃப்பில் ஈடுபாடு ஜாஸ்தியாக இருக்கும். அவர்களுக்கு நல்ல ஒரு குடும்பம் அமையும். மகிழ்ச்சியாக இருப்பார்கள். நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல ஒரு கிரக அமைப்பு இது. ஆகவே இன்றைய தினம் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உங்களது பணிகளை வெகு அழகாக செய்து முடிப்பீர்கள். ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதார நிலையிலே மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஏற்படுகின்ற நாள். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நல்ல முன்னேற்றம் அடையும். வெற்றிகரமாக பேச்சுவார்த்தை நடைபெறும். மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. சிம்ம ராசிக்கு இது ஒரு மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். வலுவான நிலையிலே கிரகங்களெல்லாம் அமைந்திருக்கின்றன. ராசிக்கு 11ஆம் இடத்திலே சந்திரனும் சுக்கிரனும் ஒன்றாக இணைந்திருக்கின்ற மிகச்சிறப்பான ஒரு கிரக நிலவரம் ஏற்பட்டிருக்கிறது. ராசிக்கு 11ஆம் இடமாகிய லாபஸ்தானத்தில் உள்ள சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தன லாபத்தை கொடுக்கும். மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். நல்ல தகவல்கள் வந்து சேரும். வழக்குகளிலே வெற்றி ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு இந்நாளிலே உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது. வழக்குகள் ஏதேனும் நடைபெற்று கொண்டிருந்தால் அதிலே உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்கும். அனைத்து விதமான தொழிலில் உள்ளவர்களுக்கும் தொழில் வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும். பொருளாதார நிலையும் நன்றாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நேரம். இப்பொழுது நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். கன்னி ராசிக்கு இது ஒரு மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. மிகப்பெரிய ஒரு செல்வச் செழிப்பு ஏற்படும். எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பணம் வரவேண்டியது வரும். அதுவும் ஒரு புறம் வந்தாலும் எதிர்பாராத விதமாக சில திடீர் பண வரவு ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. தன லாபம் சற்று அதிகமாக இருக்கும்.
மிகப்பெரிய ஒரு செல்வச் செழிப்பு ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நேரம் என்று இதை சொல்லலாம். வாழ்க்கையில் நடைபெற வேண்டிய முக்கியமான நிகழ்ச்சிகள் எல்லாம் இப்பொழுது நடைபெறும். கல்வி முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியர் தாங்கள் படிக்கும் பள்ளிக்கூடத்திலே முதலிடத்தை பிடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நன்மைகள் நடைபெறும் ஒரு நல்ல நாளாக, மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் கன்னி ராசிக்கு விளங்கும். துலா ராசிக்கு இது ஒரு மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். தொழில் வளர்ச்சி அற்புதமாக இருக்கும். தொழிலை பொறுத்தவரை உங்களுக்கு இது ஒரு மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள் என்று உறுதியாக சொல்லலாம். நீங்கள் எந்த தொழிலில் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, அதிலே ஒரு படி உயர்வு ஏற்படும். ஒரு சிலருக்கு அலுவலகத்திலே பதவி உயர்வு கிடைக்கும், ப்ரமோஷன்ஸ் தேடி வரும். ஊதிய உயர்வும் ஒரு சிலருக்கு கிடைக்கும். நன்மைகள் சற்று கூடுதலாக நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள், மிக மிக மகிழ்ச்சியான நாள். அனைத்து விதமான முயற்சிகளும் வெற்றி பெறுகின்ற நாள். நீங்கள் இன்றைய தினம் எதை முயற்சி செய்தாலும் அதிலே வெற்றி பெறுவீர்கள். இது ஒரு மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்கும். விருச்சிக ராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாள். புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். பயணம் மேற்கொள்ளும் பொழுது சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதிலும் இரு சக்கர வாகனம் ஓட்டும் இளைஞர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். வாகனம் ஓட்டும் பொழுது செல்போன் பயன்படுத்தக்கூடாது. இன்றைய நாள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக விளங்குகிறது. பணம் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களிலே மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். 7ஆம் இடத்திலே சூரியன் புதன் சேர்க்கை ஏற்பட்டிருப்பதால் கல்வியிலே அதிக கவனம் செலுத்துங்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவியர் கல்வி